வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தைபிங்கில் புயல் மழை கதிகலங்க வைத்த சம்பவம். தைபிங் மற்றும் புகிட் கந்தாங் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் தாக்கிய மழையோடு வீசிய புயலில் பல வீடுகள் பெரும் சேதங்களுக்கு உள்ளாகின. இச்சம்பவத்தில் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. அதிக அளவில் பொருள்கள் சேதங்கள் ஏற்பட்டது. இதுவரை 145 பேர் பதிவு செய்துள்ளதாக புகிட் கத்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் தத்துஷெட் அபு ஹுசைன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். Ada yang daftar dengan JKM tak daftar online. Jadi kita akan tengah silakan. Tapi kita bagi wang dengan push lah supaya tak berlaku apa. Jadi tindih dan juga monitor secara tak benar lah. Jadi kena ada push report. வீட்டின் மீது மரம் விழுந்தது. வீட்டின் கூரை காற்றில் பறந்தது. வணிக வளாகத்தின் கூரை இடிந்து விழுந்தது. ராமலன் சந்தைகள் கூடாரம் சேதம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பாதிப்பும் ஏற்பட்டது. நான் சவுந்தரராஜன் சண்முகப்பிள்ளை. நான் இங்கே தாமன் கையால் வச்சுக்கிறேன். தாமன் கையால் வந்து மினி மார்க்கெட் வச்சுருக்கேன். பசா மினி தாமன் கையான்னு. முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்னாக்கா நேற்று பெய்த கடுமையான மழையால் புயல் காற்றும் வீசியது. அந்த வகையில் ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும். ஆனால் அந்த புயல் காற்று வீசியிருந்தது ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் நிறைய சேதம். மரங்களெல்லாம் அப்படி வேரோட பிடுங்கி விழுந்து விட்டது. அதே வகையில் வந்து பார்க்க போனாக்கா வீட்டோட கூரைகளும் பறந்துருச்சு. சில பேரோட கார் மேலேயும் மரங்கள்லாம் விழுந்தது. மக்களுக்கு யாருக்கு பாதிப்பு இருக்கோ வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே தாமன் கையா மண்டபத்தில் வந்து அனைவரும் வந்து நீங்கள் வந்து போலீஸ் புகார் செய்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட பெயரை பதிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாதிப்பு என்ன, மக்களுடைய பாதிப்பு என்ன, அனைத்தும் நீங்கள் வந்து கூறுங்கள். அனைத்தும் கூறி இங்கே உங்கள் பெயரை வந்து பதிந்து கொள்ளணும். அந்த வகையில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சைட் அவர்கள் இங்கே நமது மக்களுக்காக உதவி செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அந்த வகையில் நமது மக்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆறுதல் சொல்வதற்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சைட் இருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி இதில் தாமன் காயா, கம்புங் சந்தோசா, பத்து 2, கம்புங் டாரூல், தாமன் ரியா, தாமன் டமாய், தாமன் பங்கலாங் இண்டா ஆகிய இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பு எதிர்நோக்கின. பேர் ருக்குமணி தேவி, அப்பா பேர் ரத்னம். என் வீடு வந்து காற்றடிச்சு எல்லாம் ஓடெல்லாம் உடஞ்சிருக்கு. மின்னுக்கெல்லாம் ரொம்ப த்ரோவாக இருக்குது. ரூம்பு வந்து ஓடு தூக்கியிருக்கேன்னு என்னன்னு தெரில, மேலே நான் பார்க்கல இன்னும். ரூம்பு எல்லாம் ஒழுகுது, ரொம்ப தண்ணி நிற்கிது. பின்னாடி வந்து அந்த ஏசரெல்லாம் சாஞ்சு கிடக்கு, ஓடெல்லாம் உடஞ்சி கிடக்கு. சிலிங்கெல்லாம் தண்ணி ஊறி தண்ணி ஒழுகுது வீட்டில் சமைக்கிற இடத்துல எல்லாம். வணக்கம், என் பேர் அசோதா. நேற்று வீடு இந்த மாதிரி காற்று மழையில் சேதனமாயிடுச்சு. நானே எங்கள் அப்பா இருக்கோம், என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை இருக்குது, ஹஸ்பண்ட் இல்லை. வீடு ரொம்ப மோசமாகிடுச்சு. 2 ரூம்பு ஜாமான் வீணாக போச்சு. போட்டு துணி இல்லாமல் இருக்கும். ரொம்ப சேதனமாக இருக்குது. அடிச்சும் உதவி செய்வீங்களான்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம், என் பேர் செல்வி. என் வீடு வந்து டேமேஜ் இருக்குது. நேற்று ஒரு 4:30 மணிக்கு வந்து அந்த புயல் காற்றுனால வீடு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஓடெல்லாம் பறந்துருச்சு. எங்களுக்கு வீட்டுக்குள்ளே அப்படியே தண்ணி ஒன்றுமே இல்லாதமே தண்ணி ஊற்றுது. ஜாமான், டிவி, டியூஷன் எல்லாம் வீணாகிடுச்சு. என் மகெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் நான் ஒண்டி தான் வீட்டில் இருந்தேன். ஸோ ரொம்ப பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்து தான் அப்படியே ஒன்றும் சுத்தம் பண்ண முடியல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்க புகிட் கத்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் தத்துஷெட் அபு ஹுசைன் உரிய நடவடிக்கை மேற்கொண்டார். பொது மண்டபத்தில் தங்கியிருந்த மக்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 400 வெள்ளி ரொக்கம் வழங்கினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.